ஹாய் கைஸ், இன்றைக்கி காலையில் சீக்கிரமே எழுந்திரிச்சாச்சு. அப்புறம் உங்கள் எல்லாருக்கும் இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். அப்புறம் நாங்கள் இன்றைக்கி கோலம் போட ஆரம்பிச்சிட்டோம். அவுட்லைன்லாம் போட்டுட்டு நானே முடிச்சிட்டேன். ஏன்னா இன்றைக்கி நான் தான் கோலம் போட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா மனக்கட்டை கொடுத்தாங்க உட்கார்றதுக்கு. ப்ளஸ் வந்து விசிறி விட்டுட்டு இருந்தாங்க, கொசு கிடச்சிச்சின்ட்டு. ஃபைனலி இதான் என் கோலத்தோட அவுட்லுக். அப்புறம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வழக்கம் போல் கட் பண்ணி போட்டாச்சு. இன்றைக்கி வேலைக்கு போகணும். ஸோ தோசை காலையிலே சாப்பிட்டுட்டு அப்போ கூட வேலைக்கு போயாச்சு. வேலைக்கு போகும்போதே நினச்சேன் இன்றைக்கி நாள் நல்லபடியாக போகணும்டா, கேஸ் எதுவும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் இன்றைக்கி ஆஃப்டர்நூன் 1 போலவே வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சுருந்தேன். கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்னு சொல்லிட்டு. அப்புறம் பிளான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய மாற்றங்களோடு போயிட்டு இருந்துச்சு. நான் டியூட்டி முடித்ததும் ரிட்டன் வந்து பஸ்ஸில் தான் வந்தேன். 1 போல் பஸ்ஸும் ஏறிட்டேன். இன்றைக்கி பஸ் வந்து கூட்டமாக இருந்துச்சு, வழக்கம் போல் ஃப்ரீயாக இல்லை. பொங்கலில் எல்லோரும் ஊருக்கு போகிறது அப்படின்னு போயிட்டு இருந்துச்சு. இறங்குனதும் அப்பா வந்தாங்க. நான் அப்பா கூட தான் இன்றைக்கி வீட்டுக்கு போனேன். அப்புறம் வந்து அம்மா ஃபோன் அடிச்சுட்டே இருந்தாங்க. எல்லா பொங்கலுக்கும் நான் வீட்டில் இருப்பேன், இந்த பொங்கலுக்கு இல்லை. ஆனாலும் கரெக்டாக 1 வந்துட்டேன் ப்ரேயர் பண்ணுறதுக்கு முன்னாடி. அப்படியே நான் வீட்டுக்கு வந்து ரீச் ஆனதும் எங்கள் அம்மா வந்து அப்போவே ஆரம்பிச்சிட்டாங்க விளக்கெல்லாம் ஏற்றி சாமி கும்பிட்றதுக்கு. நான் கரெக்டாக அதுலேயும் கலந்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு கிளிப் எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு அழகாக ஒரு வீடியோ கிளிப்பை எடுத்துக்கிட்டேன். இது எங்கள் பூஜை ரூம். அப்புறம் இன்றைக்கி பொங்கலில் அதனால் பொங்கலும் வச்சு கொடுத்தாங்க. பொங்கல் சாப்பிட்டுட்டு ஆஃப்டர்நூனுக்கு சாம்பார் சாதம், வடை, பொங்கல் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கிட்டேன். தூங்கி முழிச்சதும் யூனிஃபார்ம் எல்லாம் காய போட்டேன். சடன் பிளான் இன்றைக்கி எங்கள் அத்தை வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அவசரமாக கிளம்பி அத்தை வீட்டுக்கு கிளம்பி போயிட்டோம். போகிற வழியில் ரோட்டு கடையில் தோசை செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. சாப்பிட்ணுன்னு ரொம்ப நாள் ஆசை. இதுக்கு முன்னாடினா நாங்கள் ரோட்டு கடையில் சாப்பிட்டதில்லை. இது ஒரு ஃபஸ்ட்டு டைமு இப்படிலாம் சாப்பிட்றது. இதுவும் ஒரு பெஸ்ட்டு ஃபீலாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரிட்டன் நாங்கள் கிளம்பிட்டோம். அங்கேருந்து போயிட்டதுக்கப்புறம் எங்கள் அத்தை வீட்டுக்கு ரீச் ஆகிட்டேன். ரீச் ஆனதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறேன்னா அதான் மாடியிலேருந்து ஒரு வியூ பார்த்துட்டு தூங்க போயிட்டேன். குட் நைட் காய்ஸ், நாளைக்கு பார்ப்போம். உங்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள்.